நீங்க நிறைய ஜோதிடங்கள் பார்த்திருப்பீங்க, நிறைய வந்துட்டு ஜாதகங்கள் பார்த்திருப்பீங்க. நீங்க சந்திச்சதுலயே ஒரு மாதிரி வித்தியாசமான அனுபவம் கொண்ட ஜாதகம் நிறைய ஏதாவது வந்திருக்கா மேம்? ஏன்னா சில பேர் டெஸ்ட் பண்ணணும்னு ஏதாவது எடுத்துட்டு வந்து காட்டியிருப்பாங்கல்ல, அப்படி ஏதாவது நடந்திருக்கா? ஐயோ என்னங்க நீங்களே நேரில் பார்த்த மாதிரி ஜோசியர் ஆயிடுவீங்க போல இருக்கு. நிஜமா இதை சொல்லணும்னு நினைச்சா நீங்க கேட்டுட்டீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்றதை பார்த்தா அப்படி பார்த்தா இனிமே காதல் திருமணம் பண்ணாலே ஜோதிடம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி ஆயிரும் போல இருக்கு. அப்படி ஏதாவது மஸ்டா மேம்? நீங்க அப்படி ஏதாவது சொல்லுவீங்க? இது கூட ஒரு முக்கியமான பிரபலமானவங்களுக்கு நான் ஜோதிடங்கள்லாம் பார்த்துருக்கேன். அதில் வந்து இப்போ ஜெயம் ரவி சார் இருக்காருல்ல, இப்போ எல்லாமே சர்ச்சைக்கு டைவர்ஸ்ன்னு பேசிட்டு இருக்காங்க. இது வந்து நான் அப்போவே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து எல்லாமே லைப்ரரியிலேருந்து வெளியே வந்தோம். ஒரு ஜட்ஜும் வெளியே வந்திருக்காரு. அவர் சொன்னார், ஜோதிடர்கள்லாம் 420 உள்ளே போடணும்ப்பா. ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தார் ஒருத்தர்கிட்ட. சார் ஜோசியர் யார் 420 உள்ளே போட சொன்னார்? ஜோசியர்கள்லாம் யார் தெரியுமான்னு சொல்லி அவர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரை சந்திக்க இருக்கோம்னா, பெண்கள் பெருசா நாட்டம் காட்டாம இருக்க அந்த காலகட்டத்திலே ஜோதிடத்துல அவ்வளவு ஆசை கொண்டு அதுக்காக படிச்சு இன்னைக்கு முனைவர் பட்டம் பெற்றிருக்க டாக்டர் என் ஞானரதம் அவர்களை தான் சந்திக்க இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். மேம் வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். எனக்கு உங்களை பத்தி கேட்கும் பொழுதே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இப்ப நிறைய ஜோதிட பெண்கள் வந்து வந்துட்டாங்க. ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் எடுக்க தயங்கின ஒரு இண்டஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம். அதை எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? யாருனால உங்களுக்கு ஆர்வம் வந்து எடுத்தீங்க? ஃபேமிலியில யாராவது இருந்தாங்களா ஜோதிடர் ரிலேட்டடா? நல்ல ஒரு கொஸ்டின்ங்க. எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, உங்க அப்பா ஜோதிடரான்னு கேட்பாங்க எடுத்தோன்னே. ஏன்னா இந்த ஜோதிடம் என்றாலே இந்த பரம்பரையாக பார்க்கறதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமா கிடையாதுங்க. ஆனால் அப்பா ஒரு காரணம். ஏன்னா அவர் பல ஜோதிடர்களை மீட் பண்ணுவார். ஏன்னா அவர் ஒரு பத்திரிகையாளர் சொல்லலாம். அவர் சித்தா டாக்டர், அப்புறம் வந்து 4 துறையில் டாக்டர் அவர் சவுத் இந்தியாவில். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள். ஜிடி நாயுடு அப்பா பார்த்துருக்காரு. அப்பா அண்ணாதுரை தான் சென்னைக்கே கூட்டிகிட்டு வந்தது. இப்படிப்பட்ட ஒரு இதுதான். ஆனால் யார்கிட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு போய் நிற்க மாட்டார் அவர். இன்னைக்கு வரைக்குமே எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாலே நீயா வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்போ நான் தந்தியில் வந்திருக்கேன்னா ஆதித்யநாத் எனக்கு தெரியுமா, அப்போவே நாங்களாம் ஒன்றா ஆரம்பிச்சோன்னுவார். ஸோ அவருக்கு வந்து இப்போ உயிரோடு இருந்தாருன்னா ஒரு 94 வயசு இருக்கும் அப்பாவுக்கு. சரிங்களா? ஸோ எதுக்கு சொல்லணும்னா, அப்பா எனக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்டு சப்போர்ட் தான். ஏன்னா ஒரு என்கரேஜ் பண்ணோம்ல. ஒரு சிலர் வந்து எக்கனாமிக்ஸ் எம்ஃபில் முடிச்சிருக்கேன்னா என்ன சொல்லுவாங்க, ப்ரொஃபஸராக போடுவாங்க. எல்லா அப்பாவும் உனக்கு பிடிச்சதை செய்யின்னு சொன்னதான் எங்கள் அப்பா தான். அது ஒரு விஷயம், ஒரு பெரிய விஷயம். அப்புறம் சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து பத்திரிக்கையெல்லாம் பார்க்கும்பொழுது எடுத்தோடனே ராசி பலன்கள், அம்மா இன்னைக்கு சந்திராசிரமம் அமைதியாக இருமான்னு. அப்போ சந்திராசிரமம் என்னப்பா அப்படின்னும் ஒரு தூண்டுதல் எண்ணங்கள். அப்படிதான் ஒரு ஜோதிடம் வந்தது. அடுத்து அப்பா சும்மா கை பார்த்து அவர் ஆர்டிஸ்ட் வேற. அவர் அந்த காலத்தில் பாய்ஸ் கம்பெனியில் நடிச்சவர்னால அப்பாவுக்கு வந்து மனோரமா, அப்புறம் வந்து நடிகர் முத்துராமன், அவங்களாம் ஒன்றா நடித்தவங்க. ஸோ அதனால் வந்து இந்த கலைகள் பற்றியும் நிறைய பேசுவார். ஸோ அப்போ என் கை பார்த்து உனக்கு ஆர்டிஸ்ட் கை அப்படின்னுவார். ஸோ அப்போ இது என்னப்பா இதுன்னு குருமேடுன்னு இது மாதிரி விஷயமா எனக்கு பாதி ஆசான்னு எங்கள் அப்பா தான் சொல்லுவார் வச்சுக்கிங்களேன். சரி, அவருக்கு கொஞ்சம் ஜென்ரலாக தெரியும், ஜென்ரலாக பேசுவாரே தவிர அதை பற்றி டீப்பாக தெரியாது. ஸோ அதனால் வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஒரு காரணம். அடுத்தபடியாக நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கச்சு ஒரு ஜோதிடர் சொன்னார். அக்காவுக்கு பொருத்தம் பார்க்க போகும்போது, சார் நான் 10th பாஸ் பண்ணணும்னு கேட்டேன். சார் என்ன சொன்னார், அந்த ஜோதிடர் இல்லைம்மா அப்படின்னாரு. என்ன சார் இல்லையா, நான் ஃபெயில் ஆகிடுவேண்ணா? அது இல்லைம்மா, நீ வந்து பெரிய ஜோதிடராக வரக்கூடிய ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லி நான் 10th படிக்கும் போதே சொன்னார். சார் ராகுவாது கேதுவாது சின்ன பிள்ளைல நமக்கு அதெல்லாம் தெரியாது. அதே ஏதோ கைரேகைன்னு ஏதோ சொன்னீங்கன்னா அதாவது பரவாயில்லைங்க சார், என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லைம்மா நீயே ஜோசியராக இயல் இசை நாடகம் மருத்துவ மாந்திரீகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா துறையிலையும் நீ ஒரு பெரிய பிரபலமாக வருவேனாரு. அப்படிங்களான்னு இருந்தால் நான் வந்து ஆர்டிஸ்டாக இருந்தால் நினச்சிது சின்ன வயசில். ஏன்னா எனக்கு வந்து என்னென்னா நடிக்கணும், இந்த பாலச்சந்தருடைய பயங்கர ஃபேன் நான். அதனால் வந்து சிந்து பைரவி மாதிரி, மனதில் உறுதி வேண்டும், இது மாதிரிலாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ஆஃபீஸில் வந்து எம்ஃபில் எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டுலாம் வந்து உட்காந்துட்டு இருப்பேன். அடிக்கடி அப்பா ஆஃபீஸில் தான் இருப்பேன். அப்போ நிறைய பேர் வருவாங்க, டைரக்டர்ஸ் வருவாங்க, அஸ்ட்ராலஜர்ஸ் வருவாங்க, பல துறையிலேருந்து வந்து அப்பா கிட்ட பேசும்பொழுது இன்னொரு நட்சத்திரம் என்னன்னு கேட்பாங்க. அப்போ வந்து ஜோதிடம் சம்மந்தப்பட்டது. அப்போ வந்து ஒரு ஜோதிடர் வந்து என்ன சொன்னார்னா, அப்பா இல்லாதப்ப நீ வந்து தவறான தொழிலுக்கு சென்றால் நீ பெரிய பிரபலமாக வருவ
அப்படின்னா எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. அது என்ன ஒரு தவறான ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டாலும் நம்ம என்ன சொல்லணும், ஒரு ஆன்மீகத்துக்கு போ, ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும், மோட்டிவேஷனலாக இருக்கணுமே தவிர அவங்களே தப்பான ஒரு பாதையில் வந்து நம்மளை திசை திருப்பக்கூடாது. ஸோ இது மாதிரி ஜோதிடர்களுக்காகத்தான் நான் வந்து ஜோதிடம்னா என்ன, என் கட்டத்தை நான் பார்க்கணும்ல, எப்படிப்பட்ட ஜாதகம்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஆராய்ச்சி பண்ண எல்லா ஜோதிடர்களும் என்கிட்ட ஜோதிடம் பார்க்க வந்தாங்க. ஓகே. ஆனா நீங்க இதெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுக்காக நீங்க ஸ்பெசிஃபிக்கலா படிக்க வர செஞ்சிருக்கீங்க இல்லையா? என்ன விஷயம்னா, முதல்ல நான் இப்படிதான் நானே கத்துக்கிட்டேங்க. எனக்கு குரு வந்து எங்க அப்பா பக்கத்துல லைப்ரரி இருக்கும், என் ஆஃபீஸ் பக்கத்துல, சித்தா ஆஃபீஸ் பக்கத்துல. ஸோ வந்து ஜோதிட புத்தகமாக தான் எடுப்போம். எல்லாருமே வந்து மேகசின்ஸ் எடுப்பாங்க, நான் எடுக்கிறதுலாம் சீரோ புக்ஸ் எடுப்பேன். அந்த அஸ்ட்ராலஜிக்கு புக்ஸாக படிக்கும்போது இந்த மாதிரியான புத்தகங்கள். ஓகே. அப்போ வந்து இதுக்குன்னு ஏதாவது பல்கலைக்கழகத்தில் படிப்பு இருக்கான்னு சொல்லிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா அங்கே இருந்தது. படித்தேன், 1 இயர் கோர்ஸ் பண்ணேன். பட் அப்போ அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து பண்ணணுன்ற ஆர்வம் எப்படி வந்தது? நம்ம புத்தகங்கள் பார்த்துருக்கோம், நம்ம ஒருத்தர்கிட்ட போய் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிற நாலேஜ் வேணும்னு நினைப்போம். பட் இந்த மாதிரி படிக்கணுன்ற அந்த உந்துதல் எங்கேருந்து மேம் வந்துச்சு? என்ன விஷயம்னாலே சார் மேடம், நான் கொஞ்சம் எப்போதுமே லீகலைஸ்டாக இருக்கணுன்ற ஆசைப்படக்கூடியவன். இது வந்து சட்டப்பூர்வமாக இருக்கணும். நம்ம கிட்ட உனக்கு ஆத்தரைஸ்டு என்ன அப்படின்னு கேட்கக்கூடாதுல்ல. ஏன்னா எங்கள் அப்பாவும் ஜோதிடர் கிடையாது. அப்படின்னும் போது அதுக்குண்டான ஒரு வழிமுறைகள் இருந்துச்சுன்னா, ஒரு சர்டிஃபிகேட் ஒரு யூனிவர்சிட்டி மூலியமா வந்து ஒரு ஹாப்பினஸ். நம்ம எங்க யார்ட்டையாவது பேசும்போது நம்ம ஆத்தென்டிக்காக பேச முடியும். எப்பவுமே டாக்குமெண்ட்ஸ் தானே முக்கியம். அடுத்தபடியாக பிஏ அஸ்ட்ராலஜி கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டுக்கு. சாஸ்திரா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா, தஞ்சாவூர், அங்கே பிஏ அது முதல் குழுவில் ஃபர்ஸ்ட் பேட்சில் அப்போவே வந்தோம். அப்புறம் 2002 to 2005 அது முடித்தேன். அப்புறம் எம்ஏ அஸ்ட்ராலஜியும் திருப்பி ஃபர்ஸ்ட் பேட்ச் அது பண்ணேன். திருப்பி பிஹெச்டியும் முதல் குழுவில் ஃபர்ஸ்ட் பேட்ச். எல்லாமே அஸ்ட்ராலஜி சார்ந்தே. ஆமாம், நான் நிறைய கோர்ஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி இன்னொரு வேறு இன்டர்வியூ கூட பேசலாம். ஆமாம், சொன்ன மாதிரி சித்தா டாக்டராக இருந்திருக்கீங்க, நிறைய படிச்சிருக்கீங்க. பட் இந்த அஸ்ட்ராலஜியில் இவ்வளோ படிச்சிருக்கீங்க, அப்போ உங்க கூட வந்து பெண்கள் பயணிச்சாங்களா? ஆன்டிஸ் தான் வந்தாங்க எல்லாமே. 65 வயசு பிரேமா ஆண்டி, ஹரிப்ரியா மேடம், எல்லாமே பெரியவங்க. இப்போ எங்கள் அம்மா வயசு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஜோதிடத்துக்குள்ளே வந்தாங்க. எல்லாருமே எனக்கு என்ன அஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் நான் மட்டும் தான் குட்டி பொண்ணாக இருப்பான்வாங்கல்ல. எதுக்கு எடுத்தால் நீ சின்ன பொண்ணு கடைசியாக பேசுவாங்க, சின்ன பொண்ணு நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுவாங்க. ஸோ ஒரு மேடையில் உட்காந்தா கூட கடைசியா நீ பேசுமா, அவங்களாம் பேசட்டும் அப்படின்வாங்க. ஸோ பேச்சுலர்ஸ் இல்லை மாஸ்டர்ஸோட டிகிரி ஸ்டாப் பண்ணாமல் அடுத்தடுத்து நீங்கள் வந்து திருப்பி அஸ்ட்ராலஜிலே பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ அவ்வளோ ஆர்வம் எப்படி மேம் வந்துச்சு முதல்ல? என்ன விஷயம்னாங்க, இப்போ 14 வயசுல அவர் சொன்னார் இல்லையா நீ ஒரு ஜோதிடர்னு, அது பழிச்சிருச்சு இல்லையா. ஆக்சுவலி நான் ஜோதிடர் ஆகணும்னு நான் பண்ணலை, ஜோதிடராகவே ஆயிட்டேன். இப்போ நான் அட்வொகேட் மேடம், பிஎல் பாண்டிச்சேரி லா காலேஜில் பண்ணேன், எம்எல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணேன். சரி கோர்ட்டுக்கு போனால் இனிமேல் ப்ராக்டிஸ் ஆகுது பண்ணலாமே அப்படின்னு உள்ளே போனால், மேடம் ஜோசியம் பார்க்கலாம் மேடம் வாங்க அப்படின்னு சொல்லி கட்டம் போட உட்கார வச்சிடுறாங்க. ஸோ வந்து சரி ஜட்ஜுன்னு பார்த்தீங்கன்னா, மேடம் ஒரு நிமிஷம் இருங்க நீங்கள் மட்டும் போகாதீங்கன்றாங்க. அப்போ வந்து நம்ம தான் அதிக ப்ரியாரிட்டைசேஷன் கொடுக்குறாங்கன்றது அது ஒரு விஷயம் ஒன்று. அப்புறம் நமக்கு பேஷன்றது நிறையா. ஏன்னா நான் 2002 ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கேன். இது என்ன மாலை முரசு, ஆருடம், மதுரையில் வரும். அப்போ தனித்தனி குட்டி குட்டி புக்காக இருக்கும். அப்புறம் வந்து தினகரனில் வந்து பலன் வந்து ஜோதிட புத்தகமாகவே இருக்கும். பால ஜோதிடம்னு ஒரு புத்தகம், அதில் நான் எழுதியிருக்கேன். அதில் முருகன் எடிட்டர் இருந்தார் அவர். அப்புறம் வந்து தினகரனில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறையா ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கேன். அப்புறம் தினகரனில் வந்து சனி பயிற்சி தனி புக்காகவே வந்தது. அதுக்கப்புறம் தந்தியில், தினத்தந்தியில் 2002-03 நான் வந்து ரெகுலராக எழுத ஆரம்பித்தேன். இந்த ஞாயிறு மலர் பார்ப்பீங்களா, பிறந்த நாள் பலன்கள் எல்லாருமே எடுத்தோன்னே நம்பர்ஸ் பார்ப்பாங்கல்ல நமக்கு அப்படின்னு, அது நம்ம தான் 21 வருஷமாக எழுதியிருக்கேன். இப்பயும் நான் டெய்லி தந்தியில் வந்து டிஜிட்டலில் ராசி பலன்கள் எழுதி முடிச்சுட்டு தான் வரேன் வச்சுக்கோங்களேன். அது அப்புறம் வந்து குமுதம் சிநேகிதில் 2 தொடர்கள் எழுதியிருக்கேன். அப்புறம் புத்தகங்கள் ஒரு 3-4 ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அற்புத மூலிகைகள்னு ஒரு சித்தா வைத்தியமும் எழுதியிருக்கேன். ஏன்னா அப்பா சித்தா டாக்டர்ஸ்னால. இன்னொரு விஷயம், நான் பிஹெச்டி வந்து எந்த டாபிக்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அஸ்ட்ராலஜி, அதான் மருத்துவ ஜோதிடம், அதை பற்றியும் நான் படிச்சிருக்கேன். அப்படின்னா இப்போ ஒரு ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு என்ன நோயின்னு வருதுன்னு சொல்லிடலாம், எப்போ வரும்னு சொல்லலாம், எப்போ தீரும்னு சொல்லலாம், இது தீராத நோய்கள் எது எதுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இது ஆப்ரேஷனில் கொண்டு போய் முடியுமா என்ற விஷயமும் நம்ம சொல்ல முடியும். அப்புறம் வந்து அந்த நோய்களுடைய வகைகளை பற்றி சொல்ல முடியும். இப்போ ஒரு ஜாதகம் வந்துச்சு, நான் வந்து சிறுநீரகல்ல உங்களுக்கு அதாவது கிட்னியில் ஏதாவது கல் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவங்களாம் என்ன மேடம் நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஜாதகத்தை கொடுத்தோன்னு ஸ்கேன் பண்ணுறீங்கன்றாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது எனக்கு இப்போ தான் நீங்கள் சொல்லி தெரியும். அப்படிலாம் இருக்கா மேம் ஸ்பெசிஃபிக்? மேடம் என்ன விஷயம்னா, மணி மந்திர ஔஷதம் சொல்லுவாங்க. மணி என்றால் என்ன, காலம், அதான் ஜோதிடம். மந்திரம்ன்றது உச்சாடனங்கள், ஆன்மீகம். ஔஷதம்ன்றது வைத்தியம். ஒரு வைத்தியனுக்கு ஜோதிட அறிவு இருக்க வேண்டும், சரிங்களா? ஏன்னா சித்த வைத்தியர்கள் எல்லாருமே வந்து நாள் பார்த்து
அதாவது நட்சத்திரங்கள் பார்த்து தான் மருந்து செய்வாங்க. வளர்பிறை தேய்பிறைன்ற விஷயங்கள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் மருந்து செய்ய வேண்டும்ன்றது இருக்கு. லக்னமே குறிப்பாங்க. அப்ப லக்னம் குறிக்கிறது எதை வைத்துக்கொண்டுனா ஜோதிடத்தை வைத்துக்கொண்டுதான். சோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சித்தால இருக்கு. இன்னொரு விஷயம், முக்கியமானது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து ஒரு ஆன்மீகத்திற்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் உண்டா? இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எழுதிருக்கேன். இதுல வந்து ஆன்மீகத்திற்கும் எப்படி ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் உண்டு அப்படின்றது உங்களுக்கு டவுட் கூட வரலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து ஒரு கரெக்டாக ஒரு மார்கழி மாதம் வச்சுங்க. அந்த மாதத்தில் வந்து காலையில் 4 மணிக்கு அவனுக்கு வீசிங் கூட இருக்கலாம். போயிட்டு தலை குளிச்சுட்டு பஜனைக்கு போயிடுவாங்க. அங்கே என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா துளசி தீர்த்தம். துளசின்றது மருத்துவ குணங்கள், அங்கே ஆன்மீகம். அதே மாதிரி நீங்கள் ஒரு நட்சத்திரத்திற்கு அன்றைக்கி போய் அர்ச்சனை பண்ணுவீங்க. இங்கே ஜாதகம் பார்க்குற இடம் நம்மளுது, நட்சத்திரம்ன்றது பரிகாரம், மெடிசன், அங்கே போயிடுங்க. அப்போ வந்து இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அங்கேயும் ஜோதிடம், ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவம் மூன்றுமே வந்து ஒரு மிங்கிள்டான ஒரு விஷயம். இதில் எப்போதுமே ஒரு வைத்தியனுக்கு முழு ஜாதகம் அறிவு வேணும். ஜோசியருக்கு டாக்டர் அறிவு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு மருத்துவருக்கு இந்த அறிவு வந்து கட்டாயம் இருக்கணும் இல்லையா? ஆமாங்க. இந்த மாதிரி நீங்க இப்போ வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நீங்க சொன்ன மாதிரி அனுபவம் கெயின் ஆயிடுச்சு. ஆனா முதலா நீங்க யாருக்காவது வந்துட்டு ஒரு இந்த மாதிரி குறி சொல்ற மாதிரி, அதாவது நீங்க வந்துட்டு ஒருத்தர்கிட்ட பரிகாரம் சொல்றதா இருக்கட்டும், இல்ல ஒருத்தர்கிட்ட இது ரிலேட்டடா பேசும்பொழுது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஏன்னா யாருமே அந்த பேக்ரவுண்ட் கிடையாது, நம்ம ஆர்வத்துல படிச்சுட்டோம், பட் நம்ம சொல்றது சரியா தப்பான்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நம்மளுக்கே இருக்கும். ஸோ அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க முதலா நீங்க அதை பார்க்கும்பொழுது? யார் படம்னு ஒரு எடுத்தாங்க, சக்தி கண்ணன் சொல்லி 2 டேரக்டர். அதில் எங்க ஆஃபீஸ் பக்கத்து ரூம்ல வந்து சினிமா ஆஃபீஸ் இருந்தது. அங்க வந்து சக்தி சார்னு ஒருத்தர். அப்போ அவர்கிட்ட பேசும்போது, சார் உங்க கட்டத்தை எடுத்தேன். என்கிட்ட ஆக்சுவலி நான் வந்து ஒரு புத்தகம் படித்தேன். அந்த புத்தகத்தினுடைய ரூல் இருக்குல்ல, விதிகளை இவரோட ஜாதகத்துக்கு அப்ளை பண்ணேன். சார் உங்க வீட்டில் ஒரே பையனா நீங்க அப்படின்னா அசந்துட்டார். மேடம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற விஷயங்கள் அதை சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நீ எந்த கோர்ஸும் வேணாம்ப்பா, நான் ஜோசியர் தான் அப்படின்ற இது வந்துடும், ப்ரௌட் ஃபீலிங் வந்துடும். உண்மைங்க. அப்போ பழைய புத்தகங்கள், நூல்கள்லாம் நான் சேகரிச்சிருக்கேன், நிறைய படிச்சுட்டு இருக்கேன். அது மாதிரி சுவடிகள் கூட நான் படிச்சிருக்கேன். எப்படி ஓலைச்சுவடியில் ஜாதகம் இருந்தால் எப்படி அதை எடுத்து எழுதணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் எனக்கு, அதுக்குன்னு ஒவ்வொன்றுமே ஒரு மேனுஸ்கிரிப்டும் போயிருக்கேன். உங்களுக்கு அது மேலே இருக்கிற ஆசையோ அது எதுவுமே தீரலை, அதனால தான் அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்கல்ல. நிச்சயமா. அப்போ வந்து அது சொல்லும்போது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும்ல மேடம்? கட்டாயம். இப்போ ஒருத்தவங்க சில பேர் அங்கலட்சணம் கொஞ்சம் பார்ப்பேன், அப்படி அவங்க ஃபேஸ் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் 8 பேரா அப்படின்னு கேட்பேன். அவங்களாம் என்ன மேடம் கரெக்டாக கவுண்டிங்கோட சொல்கிறீங்க அப்படின்னு. சில உங்கள் அப்பாவுக்கு 8 பேராக இருக்கணும், அல்லது உங்கள் வீட்டில் 8 பேர். ஆமாம், எங்கள் அப்பாவோட சைடில் பார்த்தீங்கன்னா 8 பேர் அப்படின்னு 8, 4 இந்த மாதிரி 2 நம்பர்ல இருக்கும்னு சில சொல்லுவேன். அதே மாதிரி வந்து ஒரு ஜட்ஜு மீட் பண்ணேன். ஜட்ஜுன்றது எனக்கு தெரியாது. நான் வந்து எம்எல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து எல்லாமே லைப்ரரியிலேருந்து வெளியே வந்தோம். ஒரு ஜட்ஜும் வெளியே வந்திருக்காரு. அவர் சொன்னார், ஜோதிடர்கள்லாம் 420 உள்ளே போடணும்ப்பா, ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தார் ஒருத்தர்கிட்ட. சார் ஜோசியர் யார் 420 உள்ள போட சொன்னேன், ஜோசியர்கள்லாம் யார் தெரியுமான்னு சொல்லி அவர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணேன். ஏன்னா நான் கோர்ட்டுக்கு நான் பிஎல் எம்எல் முடிச்சிருக்கேனே தவிர ரொம்ப கோர்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதில்லை. அதனால் அவர் ஜட்ஜுன்னு எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எம்எல் படிச்சுட்டு இருந்தாலும் கையை பிடிச்சி இழுத்தாங்க, அக்கா வாங்கக்கா அப்படின்னு. இருமா சார் சொல்லுங்க சார் அப்படின்னு நான் பேச வச்சுக்காதீங்க, ஜோதிடத்துக்குன்னு ஒரு டிகிரி இருக்கு, அது சயின்டிஃபிக்கான ஒரு கோர்ஸ், நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு உடனே அது உங்களுக்கு காயப்படுத்திருக்கோம். நிச்சயமாக. அப்போ வந்து அவர்கிட்ட பேசிட்டு, இல்லைம்மா ஜோதிடம்லாம் ஒன்றும் கிடையாதும்மா, உழைப்பு தாம்மா, இதுதாம்மா முக்கியம், அதிர்ஷ்டம் இல்லாமல் உழைப்பு ஒன்றுமே பண்ணாதுங்க, நிச்சயமாக அதிர்ஷ்டம் தேவை. அந்த ஜட்ஜுன்றது எனக்கு தெரியாது. அவரோட ஃபேஸ் பார்த்தேன். சார் நீங்கள் மே மாதம் பிறந்தீங்களான்னு கேட்டேன். ஷாக் ஆகிட்டார். நீ கோர்ட்டுக்கெலாம் வருவியம்மா அப்படின்னா. சார் நான் வருவேங்க சார் அப்படின்னா. எப்பயாச்சும் தான் வருவேன் அப்படின்னா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ என்னோட சேம்பருக்கு வந்து பார்த்துட்டு போ அப்படின்னாரு. அவர் பார்த்தீங்கன்னா கிரிமினல் இதில் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கார். பேர் சொல்ல விரும்பல, ஆனால் சொன்னார். சொன்னோன்னா எவ்வளோ பெரியவனா அவர் ஏன்னா ஆஃப் ஆகிட்டாரு. ஏங்க அப்படி டீடைல்ஸ் எல்லாம் நீங்க சொல்றீங்கன்னு உடனே அவருக்கு அப்படி அவ்வளோதான். நீங்கள் ஒரு அட்மின்ல இருக்கணும் சார், நீங்கள் சொல்கிறது தான் சார் அப்படின்ற மாதிரி வரக்கூடிய ஒரு இடத்துல தான் இருப்பீங்கன்னா. அவர் ஜட்ஜுன்னு தெரியாமலே நான் பேசுகிறேன். அவர் ஏதோ ஒரு லைப்ரரிக்குள்ளே வந்துட்டு வெளியே வந்த ஒரு மனிதர் அப்படின்னும் போது ஜட்ஜ்மெண்ட் ஒரு இதுவாக சொல்லும்பொழுது அவருக்கு இது பார்த்தோன்னே சொல்லுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அட்மையர். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம சொல்லும்பொழுது தெரிஞ்சிக்கும் பொழுது மற்றவங்க ஆச்சரியப்படும் போது தான் எனக்கு அந்த ஜோதிடம் பழிச்சிருக்குன்னு அர்த்தம். கரெக்ட் மேம். நீங்கள் நிறைய ஜோதிடங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வந்துட்டு ஜாதகங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சந்திச்சதுலேயே ஒரு மாதிரி வித்தியாசமான அனுபவம் கொண்ட ஜாதகம் நிறைய ஏதாவது வந்திருக்கா மேம்? ஏன்னா சில பேர் டெஸ்ட் பண்ணணும்னு ஏதாவது எடுத்துகிட்டு வந்து காட்டியிருப்பாங்கல்ல, அப்படி ஏதாவது நடந்திருக்கா? ஐயோ என்னங்க நீங்களே நேரில் பார்த்த மாதிரி ஜோசி ரைடிங் போல இருக்கு. நிஜமாக இதை சொல்லணும்னு நினச்சா நீங்கள் கேட்டுட்டீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து என்கிட்ட ஜோதிடம் பார்த்துருக்காங்க.
ரெஃபர் பண்ணி அனுப்புவாங்களே, நமக்கு தெரியாதுல்ல யார் இவருன்னு. அம்மா பையன் 2 பேரும் வந்தாங்க. 2 ஜாதகம் கொடுத்தாங்க, இது பொருத்தம் பார்ப்பதற்காக அப்படின்னு. நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன், பொண்ணோட ஜாதகத்தை பார்க்குறேன். நான் எப்போதுமே ஜாதகம் பார்த்தேன்னா வெறும் பொருத்தம் மட்டும் பார்க்க மாட்டேன் மேடம், அவங்களுக்கு ஆயுள் பாவம் இருக்கா, இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பேன். ஏன்னா திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். 2 பேரும் நான் வந்து நீண்ட நாள் வாழணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அந்த ஜாதகத்தை பார்க்குறேங்க, பொண்ணுக்கு ஆயுள் கம்மி. ஆகஸ்ட் 16க்குள்ளே பெரிய அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கணும், ஹெல்த் வைஸ் படுத்திருக்கணும், இல்லைன்னா இறந்துருக்கணுன்ற மாதிரி ஒரு கண்டம் உள்ள ஒரு கட்டம். ஆயுள் பாவமும் கம்மியாக இருக்குது. அதை நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல், மேடம் ஆகஸ்ட் 16க்குள்ளே அவங்க அட்மிட் ஆனாங்களா, உடம்பு சரியில்லையோ ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் அந்த பாப்பாவுக்கு, நீங்கள் சொல்லுங்கள். ஆகஸ்ட் 16ன்னு சொன்னோன்னா டக்கு டக்குன்னு அழுதாங்க. ஆகஸ்ட் 16 அன்றைக்கி அந்த பொண்ணு தூக்க மாட்டி இறந்துருக்கு. ஒரு இறந்த ஜாதத்தை எடுத்துருந்து கொடுத்துருக்காங்க. இந்த பையன் இருக்காங்க, அம்மா பையன் சொன்னேன், இந்த பையனுக்கும் இந்த பையனுடைய தங்கச்சிக்கும் தான் அந்த பொருத்தம் பார்க்காது. சரி, லவ்வர் வந்து அவனும் சண்டை போடல, அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போடாமல் எதுவுமே இல்லாமல் அந்த பொண்ணு இறந்துடுச்சு. ஏன் இறந்துச்சுன்ற மாதிரி சில காரியங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், அன்றைக்கி என்ன நடந்துச்சுலாம் கேட்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணி பேசிட்டாங்க. அது ரொம்ப ப்ரிஸ்டேஜாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவங்க என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னால இப்போ இந்த மாதிரி கோவத்தில் பண்ணியிருக்கு. இதுதான் ரீசன். ஆனால் அந்த லவ்வில் பிரச்சனை ஆகலை. ஒன்று, பொண்ணு ஃபோட்டோ அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ டேலண்டடாக இருக்குது, எல்லா விஷயம். அதுதான் ஆயுள் ரொம்ப முக்கியம். ஓகே, எங்க ஒரு வீடு இருக்குது, கார் இருக்குது, பெரிய லெவலில் சொத்து இருந்தால் கூட நீங்கள் இருக்கணும்ல அதை அனுபவிக்க. கண்டிப்பாக. அப்போ வந்து ஆயுள் பாவம் மிக முக்கியன்றது ஒரு விஷயம். ஏங்க இறந்து போன ஜாதகத்தை போய் பொருத்தம் பார்க்க சொன்னீங்க? என்னென்னா இல்லை மேடம், நான் எங்கே போய் கேட்குறேன்னு தெரியல. அப்புறம் இவங்க தான் வந்து சொல்லி அனுப்பிச்சாங்க, அந்த பொண்ணு கரெக்டாக சொல்லும் போ அப்படின்னாங்க. அப்படின்னும் போது அது ஒரு ஒரு விசேஷமாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவும் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க, என் குழந்தைக்கு இப்படிலாம் தெரியுதான்னு. ஓகே, ஒரு ஹாப்பி தானே பெற்றவர்களுக்கும் ஒரு இது. அப்போ வந்து எப்படி நம்ம ஜோதிடத்தை இதுலேருந்து விட முடியும்? இன்னும் கற்றுக்கணும் தான் தோணும். அண்ட் நீங்கள் சொல்கிறத பார்த்தா, அப்படி பார்த்தா இனிமே காதல் திருமணம் பண்ணாலே ஜோதிடம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி ஆயிரும் போல இருக்கே. அப்படி ஏதாவது மஸ்டா மேம்? நீங்கள் அப்படி இருந்தால் சொல்லுவீங்க? இது கூட ஒரு முக்கியமான பிரபலமானவங்களுக்கு நான் ஜோதிடங்கள்லாம் பார்த்துருக்கேன். அதில் வந்து இப்போ ஜெயம் ரவி சார் இருக்காருல்ல, இப்போ எல்லாமே சர்ச்சைக்கு டைவர்ஸ்ன்னு பேசிட்டு இருக்காங்க. இது வந்து நான் அப்போவே 2008 நான் வந்து எனக்கு ஜாதகம் கொடுத்தாங்க. கல்பனா ஹவுஸ் இருக்கு இல்லையா, சாந்தமில் இருக்குது. அவங்க வந்து கலைத்துறையில் இருந்தவங்க. கல்பனாமாவுடைய பேத்தி தான் ஆர்த்தி வந்து நான் குழந்தையில நாங்கள்லாம் விளையாடி இருக்கோம். கல்பனாமாவோட ஹஸ்பண்ட் பேர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர். அவங்களும் பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ், எல்லாமே ஜட்ஜு, 7 தலைமுறையாக ஜட்ஜாக இருந்தவங்க. இந்தியன் பேனலுக்கு அவங்களே ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஃபேமிலின்னு சொல்லலாம். அப்போ வந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயர் அவர் இப்போ இறந்துட்டாரு. அவரை பற்றியும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஜாதகம் கொடுத்தாரு, நீ சொல்லுமா 2 பேருக்கு மேட்ச் இருக்கா இல்லையான்னு கேட்டார். எனக்கு ஜெயம் ரவினா தெரியாது, ரவின்னு போட்டிருந்தது. ராசி நட்சத்திரம்லாம் 2 பேரும் பார்த்தேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, இது பொருத்தம் இல்லை அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, என்ன பொருத்தம் இல்லை நீ சொல்கிற, 2 பேரும் வில்லிங்காக இருக்காங்க, லவ் பண்ணிட்டாங்க, கல்யாணம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிற அளவுக்கு இருக்காங்க, எனக்கு பிடிவாதமாக இருக்காங்க. நாங்கள் ஒரு கல்யாணம் நடக்கிறத போய் நம்ம தடுக்க முடியுமா மேடம்? ஒரு குடும்பத்தை கலைக்கிற அளவுக்கு அதை சேர்க்க, சரி ஓகே, ஏதாவது சேர்த்து தான் வைக்கிறது. நம்ம என்ன நினைப்போம், கடவுளே அவங்க நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இன்னமும் நான் நல்லா இருக்கணும், இணையணும் தான் ஆசைப்படுறேன். ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த ஒரு பிரார்த்தனை தான் பண்ண முடியுமே தவிர நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா? அதனால வந்து நான் சரிங்க கோ ஹெட்ன்னு சொல்லிட்டேன். ஆனால் வந்து மேட்ச் இல்லைன்னு சொல்லிட்டேன். என்ன காரணம், அதில் சில தோஷங்கள் இருந்தது, சஷாசோதோஷம் சில விஷயங்கள்லாம் இருந்தது உள்ள, மேட்ச் இல்லைன்றதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது மாதிரி அது ஒரு விஷயம் நடந்தது. அதே மாதிரி அந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயர் இருக்கார்ல, அவருக்கு வந்து 83 வயசாக இருந்தது 2004. ஓகே, அப்போ வந்து சுனாமி வந்துச்சு, தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? அவங்களோட வீடு எங்கன்னா, நீங்கள் பின்னாடி கதவு திறந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பீச். நான் கரெக்டாக சுனாமி நாளைக்கு வருதுன்னா முதல் நாள் போயிருக்கேன் வீட்டுக்கு போனப்போ கிருஷ்ணமூர்த்தி ஐயர் அவர்களுக்கு ஜாதகம் பார்த்தேன். ஏன்னா அவர்லாம் நான் இறந்து போயிடுவேன், என்னால் முடியல, எனக்கு அவ்வளோ கண்ணு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், ஏந்திரிக்க முடியல, பாத்ரூம் போக முடியல, நான் எதுக்கடா இருக்கணும் உயிரோட. அவருக்கு அப்போ வயசு வந்து அவருக்கு 83 வயசு. நான் சொன்னேன், உங்களுக்கு ஆயுள் பவன் ஸ்ட்ராங் சார், 7 வருஷம் உங்களை அசைக்க முடியாது. அப்போ வந்து இந்த கேது தசை ஸ்டார்ட் ஆக போகுது, அது சூப்பராக இருப்பீங்க, சுக்கிரன் வரும் இல்லையா, அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். கரெக்டாக ஒரு 7 வருஷம் சூப்பராக இருந்தாருங்க. அடுத்த நாள் வேற சுனாமி வேற வந்துச்சு. நாங்களும் பயந்துட்டு ஃபோன் பண்ணால் அதுவுமே ஒர்க் ஆகலை, நெட் வரும். பக்கத்தில் வந்து சர்ச்சுக்குள்ளே தண்ணி வந்துச்சான், இந்த வீட்டுக்குள்ளே தண்ணி வரல. எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா? அப்போ வந்து
அப்போ வந்து ஜோதிடம் அப்போ அவர் நல்லா இருக்காரு, அப்புறம் போய் நேர்லயே பார்த்தோன்னா நல்லா இருக்காருன்னா ஹாப்பி ஆயிட்டேன். நம்ம ஜோதிடம் பழித்து விட்டது ஒரு. ஸோ நீங்க இப்போ வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கே தெரியாதப்போ ஒரு ஸ்டாருக்கு பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி எந்தெந்த திரை பிரபலங்களுக்கு யாருக்கெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க? இல்ல நீங்க தெரிஞ்சு பார்த்தது உண்டா? இல்ல உங்களை தேடி வந்த ஜாதகங்கள் அப்படி நிறைய பேர் தேடி தான் வந்திருக்காங்க. நிழல் ரவி சார் வந்து என்னோட ஆர்டிகல்ஸ் நிறைய படிச்சிருக்காரு. படிச்சுட்டு ரவி சார் நான் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தர முடியும், ஒரு 5 மணிக்கு வாங்கினேன். ரவினா அதோ ரவின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நேரில் வந்து பார்த்தா நிழல் ரவி சார். ஐயோ சார் வந்துட்டீங்கன்னா, ஐயோ மேடம் உங்களை வந்து நான் அவ்வளோ தலாவனேன், உங்களோட ஆர்டிகல்ஸ்க்கு நான் அவ்வளோ சரண்டர். அப்புறம் குமுதத்தில் இருக்கவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து பாண்டி பஜாரில் தான் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நடிகை லக்ஷ்மி அவங்களும் வந்து ஜாதகம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா சார், அவங்க பழைய ஆக்டர்லாம் இருக்காங்கல்ல, நம்ம இது கேஆர் விஜயா மேடம், அவங்க வீட்லயே இருப்பேன். அது வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் அவங்களாம் ஜாதகம் பார்த்துருக்காங்க என்கிட்ட. அப்புறம் வந்து எல்லாமே நான் சின்ன வயசுலேயே பெரியவங்களோடையே பழகியிருக்கேன். இல்லை ஏவிஎம் அங்கிள் முருகன் சார், அவங்க ஃபேமிலி நிறைய பேர் வந்து எனக்கு என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்துருக்காங்க. அப்புறம் பொதுவாகவே இந்த பிரபலங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, நிறைய பேர் இன்னும் ஒரு சில வெளியே சொல்ல இந்த நகைச்சுவை நடிகர்கள், அப்புறம் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மூல நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, பெண் மூலம் நிர்மூலம், அதனால மூல நட்சத்திர பெண்களை திருமணம் செய்யக்கூடாதுன்னுவாங்க மூட நம்பிக்கையாக. நான் வந்து அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணி ஒரு ஆர்டிகல்ஸே எழுதியிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலமா. பெண் வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் அவள் வந்து மூளையில் உட்கார வச்சிருவாளா, அவளை திருமணம் பண்ணக்கூடாது, நம்ம மாமனாருக்காக தான் இது மாதிரி எல்லாம் வச்சுருக்கோம். அது ஆண் மூலமாக இருந்தால் அரசாழ்வார்களாம். அது எப்படி? நீங்கள் நிறைய பேர் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க, மூல நட்சத்திரத்தில் இருக்கவங்க கொலை பண்ணியிருக்காங்க, கொள்ளை அடிச்சிருக்காங்க. அது அதற்கும் இதற்கும் சம்பந்தம் அல்ல. அதனுடைய உண்மையான பழமொழியோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஆணி மூலம் அரசாலும் கன்னி மூலம் நிர்மூலம். கன்னினா பெண்ணை குறிக்கக்கூடியது, அது ஒரு விஷயம். ஆணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் வந்து பௌர்ணமி திதியில வர்றதுனால ஆண் மூலம் அரசாலும். அது ஒரு சுப காரியத்திற்காக, ஒரு நட்சத்திரம் நல்லது செய்யறதுக்காக ஒரு செயலை ஆரம்பிக்கணும், எந்த நாளில் செய்யலாம் என்பதற்காகத்தான் அது வச்சிருக்காங்களே ஒழிய அதை வந்து நம்ம மாறாக வந்து பயன்படுத்துறாங்க. அடுத்தபடியாக நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த கன்னி மூலம் சொல்கிறாங்க, நீர்மூலம். கன்னி ராசி வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வந்துடும். அங்கே சூரியன் உள்ள நுழையும்போது மூல நட்சத்திரம் புரட்டாசி ஆகிடும். அப்போ வரக்கூடிய மூல நட்சத்திரம் வந்து நிர்மூலம் அப்படின்றது சுப காரியத்திற்காக, அந்த நேரத்தில் செய்யாதீர்கள் ஒரு செயலை தான் சொல்லியிருக்காங்களே தவிர, அது பெண் பிறந்தால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் அவள் நிர்மூலமாக ஆகிவிடுவாள் என்று சொல்வது மிக மிக தவறான ஒரு விஷயம். இப்படியெல்லாம் வந்து ஜோதிடத்திலேயே வரக்கூடிய சில மூட நம்பிக்கையான விஷயங்களையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஒரு பகுத்தறிவுன்றது வேணும், ஏன்னா எப்போதுமே ஒரு சயின்ஸாக சொல்லணும். மேம் அது மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பெண் ஜோதிடராக இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிட்டீங்க, நீங்கள் இந்த மாதிரி யாராவது இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்கன்னு யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா, இல்லை இதன் மூலயமா யாருக்காவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மேம்? சரியான ஒரு வார்த்தை. என்கிட்ட வந்து அம்மா பொண்ணு 2 பேர் வந்தாங்க ஜாதகம் பார்க்க. அதில் வந்து அம்மா வந்து +2 படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 பேருக்கு ஜாதகம் பார்த்தேன். பொண்ணோட ஜாதகம் பார்த்தேன், நீ +2 நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா கவுன்சிலிங் கொடுப்பேன். ஜோதிட ரீதியாக ஒரு மனதை வந்து தெம்பாக கொடுக்கும்போது நல்லா படிப்பாங்க, ஒரு விஷயம். அடுத்து அம்மாவுக்கு சொன்னேன், ஏங்க நீங்கள் கூட அட்வொகேட் ஆகிற மாதிரி இருக்கே கட்டம், நீங்கள் அட்வொகேட் ஆகிடுங்களேன் அப்படின்னு. மேடம் நான் +2 தான் படிச்சிருக்கேன், அதுவும் ஃபெயில் வேறு அப்படின்னாங்க. ஒழுங்காக பாப்பாவோடய படிங்க அப்படின்னு சொன்னேன். அதேமாதிரி அவங்க படித்து 5 இயர்ஸ் கோர்ஸ் அட்வொகேட் படித்து இன்றைக்கி அட்வொகேட்டாக இருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே தோஷம் இருக்கும்ப்பா, யாருமே வந்து ஃபுல்ஃபில்டு கிடையாது, குறையில்லாத மனிதன் யாருமே இல்லை, நோ ஒன் பர்ஃபெக்ட். அதுதான் என்னோட விஷயங்கள். ஆனால் அந்த ரொம்ப பர்ஃபெக்டாக எதிர்பார்க்க முடியாது, குறைகளை வந்து கம்மியாக வச்சுக்கிட்டா நல்லது. அதன்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஜாதகம் இருக்குது, இந்த பொண்ணுக்கு வந்து வர கிளைண்ட்டுங்க சொல்கிறேன், வந்தோன்னே இந்த பொண்ணு +2 முடிச்சிருக்கா, நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், எங்களால் படிக்க வைக்க முடியல, அது மாதிரி சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன், அந்த ஜாதகத்தில் டைவர்ஸ் ஆகக்கூடிய ஜாதகமாக இருக்கும். அதாவது விவாகரத்து ஆகலாம், அல்லது குடும்பம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அவங்களையா, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், உடனே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிவிடுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி திருமண யோகம் தான் பிரச்சனையா, நல்ல தொழில் ஸ்தானம் நல்லா இருந்தால் போதுமே. ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சிச்சு வச்சுக்கோங்க, அது ஓன் லெக்கில் நிற்கும். கரெக்ட். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணின்னு வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையாக இருந்தால் ஷி கேன் ஃபேஸ். கரெக்ட். அதை விட்டுட்டு நம்ம வந்து வெறும்னா வந்து ஜாதகத்திலேயே வந்து இது மாதிரி ஆகிடும், இது மாதிரி டைவர்ஸ் ஆகிடுங்க, இது மாதிரி தோஷம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி அடை வச்சு அனுப்பக்கூடாது. நம்ம பண்ணக்கூடியது என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க இப்போ கல்யாண யோகம் இல்லை, +2 தான் படிச்சிருக்கா, 18 வயசு தான் ஆறுது, காலேஜுக்கு அனுப்புங்க. இல்லையா கைத்தொழில் கற்றுக் கொடுங்க, ஒரு டீச்சிங், டெய்லரிங் லைனு,
ஒரு ஓவியம் வரைகிறது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, கூட பின்றதுலேருந்து நிறைய விஷயங்கள். அது மாதிரி லைனில் அனுப்புங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேலை யோகம் தான் சூப்பராக இப்போ காமிக்கிறது. அதனால் வேலைக்கு உண்டான விஷயங்களோ படிப்புக்கு உண்டான விஷயங்களோ செஞ்சிங்கன்னா அது வேலை கிடச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு கல்யாணமே. அப்படின்ட்டனா வேலை கிடச்சதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணோன்னா அந்த பொண்ணு ஷி கேன் ஃபேஸ் எவ்ரிதிங். நல்ல லைஃபாக வரலாம், வராமலும் போகலாம், இல்லை நல்ல தைரியம்ன்றது ஒன்று வந்துரும்ல அதுக்கப்புறம். நிச்சயமாக. அப்போ அப்படின்னும் போது அப்போ கல்வி ரொம்ப அவசியம். அப்படி அது மாதிரி நான் இவ்வளோ நேரம் பேசினதுக்கு அப்புறமா எக்ஸைட் ஆகி இந்த விஷயத்த கேட்குறேன். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்கல்ல இவங்க முகத்தை பார்த்தாலே நான் ஒரு சில விஷயம் சொல்லுவேன், அந்த மாதிரி என் மூஞ்சி பார்த்து ஏதாவது சொல்ல முடியுமா? நிச்சயமாக. இப்போ வந்து உங்களுக்குலாம் வந்து ஒரு தன்னம்பிக்கையான ஒரு பெண் சொல்லலாம். அதாவது எதுவாக இருந்தாலும் தாங்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளோ அடிங்கடா நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி. ஏன் அப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு அந்த ஒரு இது இருக்குது. அதுவே பல் இருக்கு இல்லையா, உங்களுக்கு அது ஒரு அதிர்ஷ்டம். உங்களுடைய பல் சிங்கப்பல் மாதிரி இருக்குது. அது வந்து நிஜமாகவே அதிர்ஷ்டமான ஒரு விஷயம். அப்படின்னும் போது உங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப பிரகாசமாக அமையுன்றதை நான் நம்புகிறேன். இது வந்து இந்த அங்கலட்சணத்தை வச்சு சொல்கிறேன். ஜாதகம்லாம் பார்க்கலாம் நம்ம தனியாக. சூப்பர் மேம். மேம் இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் நீங்கள் சிரிச்சுட்டே பதில் சொன்னீங்க. அதாவது ஒரு ஆன்மீகம் சார்ந்து ஒரு ஜோதிடம் சார்ந்து நம்ம பேசுகிறோன்றதை தாண்டி ரொம்பவே நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கல் நாலேஜோட நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய எபிசோட்ஸ் நம்ம ட்ராவல் பண்ண இருக்கோம். ஸோ தொடர்ந்து பேசலாம் மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க. எனக்கும் சந்தோஷங்க.